நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சத்தம் வராம கேட்டு. ஐயோ இல்ல, தெரியாம கீழே போட்ட, என்ன மன்னிச்சிருங்க. சத்தம் வராம தான் கழட்டணும்னு நினைச்சேன். ஆனா தெரியாம இப்படி பண்ணிட்டேன். இனிமே இப்படி சத்தம் வராது. இல்ல, மாட்டல கழட்டும் போது அது காதுல குத்திருச்சு. தெரியாம கத்திட்ட. என்ன மன்னிச்சிருங்க. இனிமே கத்த மாட்டேன். இல்ல, நான் இனிமே கத்த மாட்டேன். இருந்தாலும் இந்த சித்ரா தேவியோட அட்டகாசம் தாங்க முடியல. அவளோட அதிகாரம் கொடி கட்டி பறக்குது. எதுக்கு எடுத்தாலும் என்ன ரெண்டாவது மருமகன்னு குத்த சொல்லி காமிச்சிட்டே இருக்கா. இவ மட்டும் என்ன மூத்த மருமகளா? இவள என்ன மாதிரி ரெண்டாவது மருமக தானே? என்ன பிரியா, கோமா? பின்ன கோவம் இல்லாம அந்த சித்ராத்த எப்பவும் எல்லார்கிட்டயும் என்ன பத்தி புகார் சொல்லிட்டே இருக்காங்க. இவங்க என்னமோ என் மாமியார் மாதிரி என்ன அதிகாரம் பண்ணிட்டே இருக்காங்க. என் மாமியார் கூட என்ன ஒரு வார்த்தை சொல்றது இல்ல. இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பிரியா, சின்னம்மா எல்லா விஷயத்திலுமே கண்டிப்பானவங்க. இந்த வீட்ல எல்லாருமே தான் பேச்ச கேட்கணும்னு நினைக்கிறாங்க. சின்னம்மா ரொம்ப நல்லவங்க பிரியா. நீ தான் அவங்கள தப்பா நினைச்சிட்டு இருக்க. சும்மா இருங்க. அவங்க செய்யறதெல்லாம் பார்த்தா எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததை நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஆனா இந்த சந்தோஷம் எங்கேயோ போயிடுச்சு. அப்பெல்லாம் சொல்லாத பிரியா. இந்த வீட்ல உனக்காக எப்பவுமே நான் இருக்கேன். ஏன் கவலைப்படுறேன்? உன்னை எப்பவும் நான் சந்தோஷமா தானே வச்சுக்க போறேன். வீணா மனசை போட்டு குழப்பிக்காத பிரியா. சரி, அதை விடு. நீ ட்ரெஸ் பண்ணிட்டு உடனே ரெடி ஆகு. நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருவோமா? நிஜமாவா? Thank you so much. எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். நான் இப்பவே ரெடி ஆயிடுறேன். ஐயா, உங்களை ராமையா கூப்பிட்டாங்க. சரி, நீ போ, நான் வரேன். பிரியா, நீ ரெடி ஆகு. நான் அண்ணனை போய் பார்த்துட்டு வரேன். கொஞ்ச நேரம் நிம்மதியா பேச கூட விட மாட்டேன்றாங்க. பிரைவசிங்கிறது இந்த வீட்ல இல்லாம போயிடுச்சு.
அண்ணா வா ரவி. வா. என்னண்ணா கூப்பிட்டீங்களாமே? ஆமாண்டா, ஒரு முக்கியமான ஆபீஸ் வேலை இருக்கு, அதான் கூப்பிட்டேன். அண்ணி நீங்க செஞ்ச சமையல் சூப்பர் அண்ணி. இந்த மாதிரி டெய்லி செஞ்சீங்க, நான் 3 வேளையும் நல்லா சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கே போகாம வீட்லயே இருந்துருவேன். ரவி, நான் உன்னை கூப்பிட்டது பிசினஸ் விஷயமா பேசுறதுக்கு. சாரி, சொல்லுங்கண்ணே. இந்த ஃபைல்ல முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்கு. இதை ஒரு ரூமுக்கு எடுத்துட்டு போய் அதை ரொம்ப கவனமா படிச்சு நோட்ஸ் ரெடி பண்ணு. இத உடனே செய்யணுமா இல்ல நாளைக்கு செய்யலாமா? இல்ல 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 இல்ல, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை உடனே படிச்சுட்டு இது சம்பந்தமான நோட்ஸ் எடுத்துட்டு வா. நாளை காலையில ஆபீஸ் மீட்டிங்ல இத பத்தி பேசணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன ரவி யோசிக்கிற? உனக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா? வேலை இருந்தா சொல்லு, நானே கண்மூடிச்சு பாத்துக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, நானே பாத்துக்கிறேண்ணா. குட். இந்த ஃபைல் நீ படிக்கும்போது உனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா உடனே வந்து என்கிட்ட கேளு. சரி அண்ணே, நான் உடனே போய் நோட்ஸ் ரெடி பண்றேன். ஆ. என்னங்க வாங்க, நான் ரெடியா இருக்கேன், நம்ம போலாம். எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பீங்கல்ல, ஏமாத்த மாட்டீங்களே? சாரி பிரியா, அண்ணன் ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்காரு. அது ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க். நான் இப்போவே கையோட முடிச்சிடுறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். நான் வேலையை முடிச்சதும் ஷாப்பிங் போயிடலாம். ஓகேவா? போங்க, நீங்க எப்பவுமே இப்படிதான் என் மனசுல ஆசையை காட்டி மோசம் பண்ணுவீங்க. உங்களை நம்பி நான் எங்கேயுமே கிளம்ப முடியாது. உங்களுக்கு எப்பவுமே உங்க அண்ணன் தான் முக்கியம். போய் உங்க அண்ணன் சொன்ன வேலையை பாருங்க, போங்க. பிரியா கோச்சிக்காத பிரியா, நான் சீக்கிரமே வேலையை முடிச்சிடுறேன். அப்புறம் நம்ம ஷாப்பிங் போகலாம். நான் சொன்னபடி கண்டிப்பாக நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ்.
பிரியா பிரியா சாரி பிரியா. அடியே சீதா, எல்லாம் உன் வேலை தானா? என் புருஷனை வேலை செய்ய வச்சுட்டு நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கீங்களா? விட மாட்டேன்டி. இனிமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அந்த ராம்குமார் அங்கிள் உனக்கு எழுதின லெட்டருக்கா? ராம்குமார் அங்கிள் முதல்ல உனக்கு எழுதினது நீ ஆசைப்பட்ட கணவர் உனக்கு எழுதின லெட்டர் இல்லையா? அதனால தான் இதுவும் உன்கிட்டயே இருக்கட்டும். இந்த லெட்டரை என்கிட்ட கொடுக்கும்போது எனக்கு படிக்க தெரியாதுன்னு இவருக்கு தெரியுமா தெரியாதா? அத்தை இவர்கிட்ட சொன்னாங்களா இல்லையா? இவருக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதாங்கிறத நாமளே இவர்கிட்ட கேட்டுருவோமா? ஐயோ, எப்படி கேக்குறது? நான் ஏதாவது கேட்க போய் அதை இவர் தப்பா எடுத்துக்கிட்டு என் மேல கோவப்பட்டுட்டா? கோவப்பட மாட்டாரு. அவர் என் மேல பாசமா தான் இருக்காரு. அப்படி இல்லைன்னா அவர் செய்யற வேலையை விட்டுட்டு வந்து எனக்கு நகையை கழட்டி விடுவாரா? இத போய் கேட்டா அவர் கோச்சுக்க மாட்டாரு. கேப்போமா? கேப்போமா? எதுக்கு இந்த சந்தேகம்? கேட்டே தெரிஞ்சுக்கலாமே. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சொல்லு? கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்தீங்களே, ஞாபகம் இருக்கா? ராம், கல்யாணம் ஆன உடனே என்ன மறந்துட்டியா? ஆமா. எனக்கு படிக்க தெரியும்னு தானே இந்த லெட்டர் எழுதிருக்கீங்க. ஆனா எனக்கு எழுத படிக்க தெரியாது. உன்னால என்ன மறக்க முடியாது ராம். நான் அதை நம்பல. நீ போய் சொல்ற. அதுக்கு என்ன இப்போ? எனக்கு படிக்க தெரியாதுங்கிறதுனால உங்களுக்கு என் மேல கோபம் இல்லை தானே? என் மேல கோவமா? இல்ல. அப்படின்னா நீங்க எதுக்காக என்கிட்ட சரியா முகம் கொடுத்து பேசுறது இல்ல? ப்ளீஸ் ராம், என்ன நேர்ல பார்க்கலனாலும் பரவாயில்ல, போன்ல ஒரு வார்த்தையாவது பேச மாட்டீங்களா? ஏன் ராம், நான் அந்த அளவுக்கு வேண்டாதவளாயிட்டனா? இத பாரு, நான் ரொம்ப வேலையா இருக்கேன். என்ன டென்ஷன் பண்ணாத. இது ஒரு பெரிய விஷயம் நினைச்சிட்டு கேக்குறியா?
உங்கள் விஜய். இன்னைக்கு என் மனசுல இருந்த சந்தேகத்தை கேட்டுட்டேன். நான் படிக்காதவங்கிறதுல வருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு வேலை அதிகம் போல இருக்கு, அதான் என்கிட்ட சரியா கூட பேசல. ஷோ, ச்சே, நானே அவரை பத்தி தப்பா நினைச்சிட்டேனே. இனிமே அவர் வேலைக்கு நான் எப்பவுமே தொந்தரவா இருக்க மாட்டேன். என்ன பண்ற? சாம்பிராணி போடுறேன். எனக்கு ஒத்துக்காது, வெளியே எடுத்துட்டு போ. சாம்பிராணி போக வீட்டுக்கு ரொம்ப நல்லது. வீடு சுபிக்ஷமா இருக்கும். மகாலட்சுமி வீட்ல தங்குவா, அதனாலதான் போட்டு விடுறேன். எனக்கு புகைய ஒத்துக்காது. முதல்ல வெளியே எடுத்துட்டு போ. ஏய், எனக்கு தலை வலிக்குது, போ.